பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் நம்ம யோபுவின் புத்தகத்தில் சிந்திக்க வேண்டிய பகுதி அப்படின்னா அது 9வது அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 25 வரை. இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய சிந்தனைகள், அதாவது யோபு வந்து தன்னை குறித்து கூறுகிறார். என்னுடைய சிந்தனைகள் எல்லாத்தையும் வந்து கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதுல வந்து நான் என்னை நானே உத்தமன் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டா கூட என்னுடைய மனசுக்குள்ள என்ன இருக்கு, நான் எப்படிப்பட்டவன் அப்படின்றது எனக்கே தெரியாது. அது போக இந்த உலகத்துல வந்து இப்போ நல்லவங்க கெட்டவங்க, சன்மார்க்கன் துன்மார்க்கன் எல்லாரையுமே வந்து கர்த்தர் அழிக்கிறாரு, சமமாக தான் பார்க்கறாரு, அவர் அழிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து வேற என்ன செய்யறாருன்னு சொல்லி சிந்திக்கிறாரு அப்படின்னா, இதெல்லாம் கூட மனிதனுடைய வேதனையின் வெளிப்பாடுகளாக தான் இருக்கு. அடுத்து வந்து இந்த உலகத்துல வந்து சவுக்கு வந்து எல்லாரையும் அடித்து அவங்கள துன்பப்படுத்தும் போது சவுக்கு தானே அடிக்காது. அதாவது சோதனைகள் வாழ்க்கையில் வரும்போது அதை அண்டர்கோ பண்ணுற மக்களை பார்த்து கர்த்தர் வந்து நகைக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மேலும் அடுத்து வந்து என்ன சொல்கிறாரு, அடுத்த 4வது வசனத்தில், துன்மார்க்கன் கையில் தான் உலகம் இருக்குது, அவங்க வந்து நியாயாதிபதிகளை கூட அந்த அவங்களுடைய துன்மார்க்கம் வந்து மூடி போடுது, இது எல்லாத்தையும் செய்கிறது யாரு, எல்லாமே கர்த்தர் தான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவர் தான் பவர்ஃபுல், அவரால் தான் எல்லாம் செய்ய முடியும், அதனால இது எல்லாத்தையுமே அவர் தான் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு கோவப்படுற மாதிரி, கோவம்னு இல்லை, அது கர்த்தரை குறித்து சொல்கிறாரு. அது போக தன்னை குறித்து 5வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து என்னுடைய நாட்கள் வந்து அஞ்சல்காரன் அந்த காலத்துலலாம் வந்து செய்தி இப்போ மாதிரி இமெயில் அது இதெல்லாம் வந்து டக்குன்னு செய்திகள் பறக்காது. அஞ்சல்காரர்கள் தான் கொண்டு போய் செய்திகள் சேர்ப்பாங்க. ஆனால் அவங்க வந்து ரொம்ப வேகமாக, நம்ம எஸ்தர் சரித்திரத்தை கூட பார்த்தோம் இல்லையா, அவங்க வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வேகமான குதிரை, வேகமான ஒட்டகம், இல்லை வேகமாக ஓடி போகிறவர்கள், அந்த மாதிரி அவங்க மூலமாக வந்து செய்திகள் அனுப்பப்படும். அந்த மாதிரி அஞ்சல்காரர்கள் வந்து என்னுடைய நாட்கள் அஞ்சல்காரர்கள் தூக்கிட்டு போகிற செய்தி போல வேகமாக ஓடுது. ஆனாலும் இதில் எந்த நன்மையும் இல்லை, நான் வந்து எந்த நன்மையும் பார்க்கல அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன மன வருத்தத்தை வந்து வெளிப்படுத்துகிறாரு. மீண்டும் நாளை சந்திப்போம். அல்லேலூயா.